இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஆஃப்டர் 3 days ஹாலிடேஸ்க்கு அப்புறமா வந்து ஆஃபீஸ் போகிறது கொஞ்சம் கடியாக இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற விட சிச்சுவேஷன். மார்னிங் எந்திரிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வந்து எந்திரிச்சு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் சொல்லணும். என்னென்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து வீட்டில் நிறைய சேர்ந்து இருந்ததுனால ஸோ கருவேப்பிலை எல்லாம் போட்டு கருவேப்பிலை சாதம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பை த வே கருவேப்பிலை சாதம் டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதோட டேஸ்ட், கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ராவாக சாப்பிட்றதுக்கு. அப்படிங்கிறதால புளி சாதம் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் நைக்காலேருந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் வந்து அந்த ஷாம்பூ மட்டும் என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ். மீதி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ ஆல்சோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏஸ்தட்டிக் சொல்ல முடியாது, ஒரு ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதோடய லிங்க் வந்து கீழே டேக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி போய் பாருங்கள்.